குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நாட்டே நாங்க தாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். திருப்பி சென்ட்ரல் மினிஸ்டர் இங்கே இருந்து போலங்கிறத பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற சித்தாந்தத்தை உடைச்சு, இங்க இருக்கிற கோட்டைகளை உடைச்சு, இங்க இருக்கிற பங்காளிகளை பிரிச்சு, இங்க இருக்கிற விஷயங்களை மாத்துறது ஓவர் நைட் நடந்துருமா? இல்ல அசரதை இருக்கிறவங்க விக்கிற வண்டியில போட்டியிடணும். விக்கிற வண்டியில யாரு ஏன் போட்டியிடல? அதிமுக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யார் யாரு எப்படி என்னென்ன பண்ணி எப்படிலாம் பிஜேபியை கவுக்குறாங்களோ இல்லையோ அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாம் வேலைகள் எல்லாரும் பார்த்தாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது உங்க கருத்து, வச்சுக்கோங்க. எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 11 இடங்கள்ல நாங்க செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது வினோத் செல்வம் கொடுத்தது ரியல் ஃபைட்டு, டஃப் ஃபைட்டு. நீட்டு நல்லபடியா ஓடிட்டு இருந்தது. இந்த தடவை ஒரு சிக்கல் வந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்துலயும் எல்லா டைம்லயும் சிக்கல்கள் வரும். இம்மீடியட்லி தமிழிசைங்கிறவங்க நேத்திக்கு இன்னைக்கு தலைவராகல. அவங்க ஒரு பெரிய பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்துல வந்தவங்க. அவங்க ஒரு வாஜ்பாய் மாதிரி பெரிய தலைவர்களுடைய பாதிப்பான உழைச்சிருக்காங்க, சும்மா எல்லாம் வரல. அப்பாவோட கொடியை தூக்கிட்டு இந்த கொடியை அவங்களுக்குள்ள மனத்தாங்கன்னு சொல்றாங்க. அதையும் எல்லாரும் பாஞ்சு புறாண்டுறீங்க. யாருமே புறாண்டலையே, நீங்க தாங்க பாஞ்சு புறாண்டிட்டு இருக்கீங்க மீடியால. யாரும் புறாண்டல, யாரும் எதுவும் சொல்லல, யாரும் எதிர் கருத்து தெரிவிக்கல, எந்த சண்டையும் நடக்கல, எந்த பிரச்சனையும் ஓடல. உங்களுக்கு நடக்கலங்கிறதுதான் பிரச்சனையே. ஏதாவது ஒண்ணு பெருசா வெடிக்கும்னு எதிர்பார்த்தீங்க, வெடிக்கல. அதனால நீங்க ஐயோ என்னடா இது புஷ்னு போயிடுச்சு, ஊசி பட்டாசு ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் வருத்தம். கட்சி உருப்படங்கிற கவலையில அவங்க சொன்னா நீங்க எல்லாம் எல்லாரும் யாரு சொன்னாங்க இந்த கட்சி உருப்படலன்ட்டு? ஃபர்ஸ்ட் நீங்களே சொன்னீங்க 5%, 3%, 11%. உருப்படாத கட்சி வாங்குற பர்சன்டேஜ் 11%. எனக்கு புரியல உங்களோட லாஜிக். என்ன கட்சி உருப்படல? உங்களுக்கு என்ன தெரியும் எங்க கட்சியை பத்தி? நாங்க உருப்படுறோமா இல்லையான்னு பேசுறத பத்தி. இந்நேரம் 2, 4, 5 பேர் அங்க சென்ட்ரல் மினிஸ்டர் உட்கார்ந்திருக்க. நாட்டே நாங்க தாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். திருப்பி சென்ட்ரல் மினிஸ்டர் இங்கே இருந்து போலங்கிறத பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற சித்தாந்தத்தை உடைச்சு, இங்க இருக்கிற கோட்டைகளை உடைச்சு, இங்க இருக்கிற பங்காளிகளை பிரிச்சு, இங்க இருக்கிற விஷயங்களை மாத்துறது ஓவர் நைட் நடந்துருமா? வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு நாள் ஆச்சு ஆப்போசிஷன்ல நாங்க உட்கார? ஏங்க அதைத்தாங்க ஸ்டாலின் சொன்னாரு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிஜேபியில நிறைய ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள போறாங்கன்னு. ஜாஃபர் சாதிக் யாருங்க? ஒரே நிமிஷம் சார், எனக்கு ஒரு டவுட் சார். ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் உள்ளர் போயிருக்காரு சார் ஜெயிலுக்கு. அவருக்கு பிஜேபி பதவி கொடுத்தாங்களா, திமுக பதவி கொடுத்தாங்களா சார்? அதை விட ஆன்டி சோசியல் எலிமெண்ட் பார்க்க முடியுமா சார் இந்த உலகத்துல? கொஞ்சம் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க அங்க முதல்ல கேள்வி கேளுங்க சார், எங்களே கேட்காதீங்க சார். சரி, அவர்கள் சரியில்லை, நீங்க தான் பார்ட்டி. அவர்கள் சரியில்லை, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிறதுனால தான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காரு எங்க மாநில தலைவர். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நான் மட்டும் புரிஞ்சு, நீங்க மட்டும் புரிஞ்சு, அவங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? தமிழக மக்கள் புரியணும். தமிழக மக்கள் புரிய ஆரம்பிச்சதுனாலதான் 11% ஓட் ஷேர் எங்களுக்கு. புரியுதுங்களா? 6% குறைஞ்சிருக்கு திமுக. ஜெயிச்சிட்டாங்க, ஓகே. குறைஞ்சிருக்கு திமுக. ஒரு ஓட்ல ஜெயிச்சாலும் அது விக்டரி தான், நான் இல்லைன்னே சொல்லல. குறைஞ்சிருக்கு 6%, இங்க 11%. ஸோ இட்ஸ் சேஞ்சிங். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஓவர் நைட். நாளை காலையில் எங்களுக்கும் தான் ஆசை. 39 MP பிஜேபில இருந்து போகணும் கூட்டணி, என்டிஏ கூட்டணில இருந்து தமிழ்நாட்டு நாங்க கான்ட்ரிபியூட் ஆந்திர பிரதேஷ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க பாருங்க. கேரளால ஹிஸ்டரி ஆஃப் கேரளால 75 வருஷத்துல ஒரு MP, எவ்வளவு பெரிய விஷயம் அது. போயிருக்காரு சுரேஷ் கோபி. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு உழைக்கிறோம். அதுவும் நடக்கும். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. தட் டசன்ட் மீன் நாங்க உருப்படாம போன பார்ட்டி. எங்க பார்ட்டிக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, உட்கட்சி பூசல் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க பேசுறது அவங்க ஒத்துக்கல. அண்ணாமலை ஏன்பா உங்களுக்கு எல்லாம் அண்ணாமலை? அவர் மேல யாருக்கும் பெரிய வன்மம் கிடையாது. அண்ணாமலை மேல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, you are so worried about அண்ணாமலை. அவர் இன்னும் சாதுரியமாக, சாமர்த்தியமாக எல்லாரையும் அனுசரிச்சு அண்ணாமலைக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றது யாரு? நீங்க இந்த எல்லாருங்கிறீங்களே, எனக்கு இந்த எல்லாரும் கொஞ்சம் காமிங்களேன். யார் இந்த எல்லாரும்? திராவிட சிந்தனை இல்லாம மாற்று ஏற்பாடு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இவர் தான் ஒரு மாற்று ஏற்பாடு நினைச்சாங்க. ஆனா இவரும் அதே சித்தாந்த பக்கம் தான் போறாரு. எந்த சித்தாந்த பக்கம்? திராவிட அரசியல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் என்ன பண்ணாரு? திராவிட அரசியல் என்ன பண்ணாரு? எல்லாரையும் உள்ள சேர்த்தாரு. என்ன வித்தியாசம்? திராவிட அரசியல் பண்ணிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்க சொல்லுங்க. கூட்டணியில யாரெல்லாம் சேர்த்திருக்கணும்? திராவிட சித்தாந்தம் இருக்கு அண்ணாமலைக்கு நீங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திராவிட சித்தாந்தம்னா என்ன? யூ ப்ளீஸ் டிஃபைன் தட் டு மீ. வாட் இஸ் திராவிட சித்தாந்தம்? அந்த கல்ச்சர் எப்படி? இவருக்கு ஒரு பார்ட் டிஃபரன்ஸே இல்லையா? அதனால தானங்க தனிப்பட்டு 11% வாங்கி எங்க தலைமையில நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நின்னு இந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு பேரு டிஃபரன்ஸ் இல்லையா உங்களுக்கு? 5, 3, 11 உங்களுக்கு டிஃபரன்ஸா தெரியலையா? ஒரு பெரிய ஏற்றமும் இல்ல, பெரிய இறக்கமும் இல்ல, அந்த அப்படியே நிக்கிறீங்க. நீங்க எங்க நிக்கிறோம்?
நீங்க இப்பதான் 5 நீங்க அப்புறம் 3 நீங்க 11 அது ஏத்தம் இல்லையா? அது நான் மட்டும் ஏத்தம் இல்ல, வேற யாராச்சும் ஒரு 1% நின்னுட்டாங்கன்னா அப்பா என்ன சாதிச்சிட்டாங்க பான்வீங்க. நீங்க 23 தொகுதியில் இருக்கீங்க. ஆமா 23 தொகுதியில நின்னதுனாலதான். ஆமா அந்த தைரியம் அண்ணாமலைக்கு தானே இருந்தது. அவர் தான் எடுத்தார் அந்த ஸ்டெப்ப, அந்த டிசிஷனை. யாருக்கிட்டையும் கூட்டணி தலைமையை கொடுத்துட்டு நாங்க திருப்பியும் பழைய மாதிரி நிப்போம்னு சொல்லல. தைரியம் இருக்கலாம், அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது. யாருக்கும் அசட்டு தைரியம் இல்ல. அசட்டு தைரியம் இருக்கிறவங்க விக்கிரவாண்டியில போட்டியிடணும். விக்கிரவாண்டியில யாரு ஏன் போட்டியிடல? அதிமுக விக்கிரவாண்டியில புத்திசாலித்தனம். இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்திருந்தா பிஜேபியும் ஏடிஎம் கரை. சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யார் எப்படி என்னென்ன பண்ணி எப்படி எல்லாம் பிஜேபியை கவுக்குறாங்களோ இல்லையோ அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாம் வேலைகள் எல்லாரும் பார்த்தாங்கிறது உலகத்துக்கே தெரியும் சார். நீங்க சொல்ற மன் கி பாத் எல்லாருக்கும் மனசுலயும் இருக்கு சார், எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான எவிடன்சஸ் வர வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. அது என்னுடைய கோட்பாடு. ஓகேங்களா? என்ன நடந்துச்சு, எப்படிலாம் ஓட்டர்ஸ் நேம்ஸ் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆச்சு, என்னெல்லாம் கூத்து நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். ஸோ லெட்ஸ் நாட் கோ தேர். அண்ட் எங்களுடைய தலைமைக்கு நம்ம எல்லாரையும் விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே இருந்தா விஜயகாந்தோட பையன் வெறும் 4000 ஓட்டுல அவ்வளோ அருமையான ஃபைட் கொடுத்து தோத்துருக்காரு. சரி, அதுதான் ரியல் ஃபைட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது உங்க கருத்து, வச்சுக்கோங்க. எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 11 இடங்கள்ல நாங்க செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது வினோத் செல்வம் கொடுத்தது ரியல் ஃபைட், டஃப் ஃபைட். தமிழிசை மேடம் கொடுத்தது ரியல் ஃபைட், டஃப் ஃபைட். பட் அண்ணாமலை கொடுத்தது டஃப் ஃபைட், விளையாட்டு கிடையாது. ரொம்ப க்ளோஸா வருவாங்க. பட் 1 லட்சம் எல்லாம். ஆமா, அந்த 1 லட்சம் எங்க பிரிஞ்சிச்சு, எப்படி பிரிஞ்சிச்சு, யாருனால பிரிஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. எவ்ரிபடி நோஸ் வேர் வாட் வெண்ட், ஹவு இட் வெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ லெட்ஸ் நாட் கோ தேர். இதை தான் நான் திருப்பியும் சொல்றேன். இப்பவும் மறுபடியும் மாநில தலைவர் அங்க டெல்லிக்கு போய் பதவியே வேண்டாம், எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் என் கட்சியை நான் இங்க வளர்க்கணும்னு சொல்லிட்டு வர சில பேர்ல அண்ணாமலை ஒருத்தர். மோடியின் கைகள் கட்டப்பட்டு விட்டோம். ஏன், எதுக்கு, எங்க கட்டினாரு பாவம்? இப்ப இது ஒரு புது தட்டுங்கள் திறக்கப்படும் மாதிரி மோடியின் கைகள் கட்டப்பட்டு விட்டது. புது டைட்டில். மோடி தனிக்காட்டு ராஜா நடத்தினாரு. அவர் யாரையுமே எங்க தனிக்காட்டு ராஜா நடத்தினாரு? இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அவர் எப்படி நீங்க அதை சொல்லலாம்? அப்ப அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி, அவர் என்ன வேணா செய்யலாம். என்ன வேணாலும் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? நாட்டுக்கு நல்லதை தவிர்த்து வேற என்னங்க செஞ்சாரு? ஆர்டிகல் 370, ட்ரிபிள் தலாக், இதெல்லாம் நல்லது இல்லையா? என்ன வேணாலும் அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இனிமே இப்ப இந்த கண்டிப்பா செய்வாங்க. பாருங்க, என்ன முடியாது? ஏன் முடியாது? அப்ப அது ஏங்க நீங்க திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க. 240 எங்களுக்கு சிங்கிள் ஹேண்டடா இந்த எல்லாம் சேர்ந்திருக்கே. ஒரு 20 லெட்டர் பேட் கட்சி, அப்புறம் இந்த ஒரு ஒண்ணு சேர்ந்திருக்கே பாவம் 99 நிக்குது. 100 தாண்ட முடியாம ஒரு பரிதாபம். எல்லாம் சேர்ந்துமே 232 தான். என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? 240 இங்க தனிப்பட்ட முறையில, அத்தனை பேர் சேர்ந்து 232 தான். உங்களால முடியாது, தொட முடியாதுன்னா முடியாது. You can sit and cry, you can shout, you can rave, you can rant, you can say EVM வேலை செய்யல, you can say anything you want. சொல்லிட்டு போங்க. You can put your sister in Wayanad, you can ask your mother to come and campaign for you in Raebareli. அந்த ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மென்டார் ஒருத்தர், ஜெயராம் ரமேஷ்னு ஒருத்தர், பாவம், அவரை நீங்க 4 வார்த்தை பேச சொல்லலாம். அப்புறம் அந்த ஒருத்தர் இருக்காரு அமெரிக்காவில், இன்னொருத்தர் மென்டார் சாம் பிட்ரோடா. அப்புறம் இன்னொரு பக்கம் ஜார்ஜ் சோரோஸ். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க சாமி, நடக்காது. நீட் தேர்வு இருக்கு பாருங்க, அதுல நிறைய குளறுபடிகள் நிறைய நடந்திருக்கு. +2ல ஃபெயில் ஆனவங்கலாம் 730 740 வாங்கியிருக்கான். அதுதான் இப்ப நடக்குது. ஏன்னா நீங்க ஒரு கல்வியாளர், என்ன கூத்துங்கிறத விட it has been taken up in a very serious way. நான் இல்லனே சொல்லல. இதெல்லாம் வேண்டாம்னு தானே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் உள்பட பல பேர் எதிர்க்கறாங்க. ஏங்க என்னங்க நீட்ட முதல்ல ப்ரோபோஸ் பண்ணது பார்லிமெண்ட்ல யாருங்க? எந்த கட்சியோட மெம்பர் அவரு? பாஜகவா, அதிமுகவா, திமுகவா? சொல்லுங்க எனக்கு. Who is the person who first proposed NEET in the Parliament of India? Who fought the case for NEET and made the Supreme Court pass the judgment? அவங்க யாரோட வைஃப்? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு புரியல இது. You are running with the hare and hunting with the hound. நளினி சொல்றீங்க. ஆமா, நான் சொல்லலீங்க. ஃபைட் பண்ணது அவங்க தான். என்னமோ நான் தான் அவங்கள ஃபைட் பண்ண சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஃபைட் பண்ணது அவங்க. ப்ரொபோசலை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணது திமுக காரரு. சரி, நீட்டுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்து நாங்க விடாத நீட்டு நல்லபடியா ஓடிட்டு இருந்தது. இந்த தடவை ஒரு சிக்கல் வந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாத்துலயும் எல்லா டைம்லயும் சிக்கல்கள் வரும். Immediately the Minister for Education is addressing it and steps are being taken to conduct a re-exam. அதுக்கு நடுவுல மேடம் பிரியங்கா வாத்ரா அவர்கள் இப்போ ஒரு ஃபேக் நியூஸை பெடல் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு ஃபெயில் ஆன பொண்ணு, நான் நீட் பாஸ் ஆகி அந்த ஸ்டோரி ஒன்று இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு ஃபுல்லா ஐ எம் நாட் ஏபிள் டு டெல் யூ தி என்டையர் ஸ்டோரி பிகாஸ் நான் அதை படிச்சுக்கிட்டு வரைச்சு உங்க இன்டர்வியூக்கு நான் உட்காந்துட்டேன். நீங்க எடுத்து பாருங்க. ஃபேக் நியூஸ் பெடல்ட்.
by such a senior leader of the Congress. அது என்ன பிஜேபி ஆளுற ஸ்டேட்ல தானே இந்த இது 3-4 ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த பிரச்சனை அதிகமா நடந்திருக்கு. என்னங்கிறது we will look into it, sir. Nobody is saying பிரச்சனை இல்ல. நாங்க இவங்கள மாதிரி பாம் போட்டா அது கேஸ் லீக்னு சொல்ல மாட்டோம். பாம்னா பாம். இந்த பாம் எப்படி அட்ரஸ் பண்ணும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரியாசி அத்தனை பில்கிரிம்ஸ் யோசிச்சு பாருங்க. டெரரிஸ்ட் அட்டாக் அது, கரெக்டுங்களா? டெரரிஸ்ட் அட்டாக் இஸ் a terrorist attack. We will send the army in and we will filter them out and we will teach them a lesson. கரெக்டுங்களா? அதுல ஒருத்தரை கொன்னாச்சு ஒரு டெரரிஸ்ட் லீடரை. இப்பதான் நடந்தது. இப்ப அமர்நாத் யாத்ராக்கு மக்கள் ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னா the entire security detail is being checked inch by the home ministry. மணிப்பூர்ல அத்தனை ஏஜென்சிஸும் இறங்கியாச்சு. இங்க என்ன நடக்குது? பாம் வெடிச்சிச்சு, கேஸ் லீக்குன்னாங்க. எங்க அடுப்புல யாரோ ஒரு அம்மா பத்த வச்சு கேஸ் லீக் ஆச்சா? இங்க ஒன்னொன்னு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் பதில் முதல்ல கொடுக்கட்டும். ஒரு விஷயம் பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ குஜராத்லயே வந்து அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு கொலாப்ஸ் ஆச்சு. இமீடியட்லி ஸ்டெப்ஸ் வேர் டேக்கன். இதனால குஜராத்ல பாஜக ஜெயிக்காதுன்னு சொன்ன வாயெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா ஹிஸ்டாரிக் வின் குஜராத்ல வித் ரிசவுண்டிங் மெஜாரிட்டி. அது எதிர்பார்க்காத வின் அது. ஓகேங்களா? ஸோ பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி நோ ஒரு தப்பு நடந்தா எந்த கட்சி அதுக்கு உண்மையா ஆக்ஷன் எடுக்குது, எந்த கட்சிகள் சப்பக்கட்டு கட்டுறாங்க அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்போ நீட்ல நடந்திருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலைங்க. ஐம் நாட் டேக்கிங் ஐயோ நீட்ல ஒண்ணுமே இல்லை பர்ஃபெக்ட். ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் தான் பிரச்சனை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அதை பத்தின படமே வந்தது 3 Idiotsன்னு. அதனால ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட முடியுமா? நகை சுத்தி வந்ததுன்னா கையை விட்டுருவீங்களா? பிரச்சனை வந்திருக்கு, அது இட்ஸ் பீங் அட்ரஸ்ட். அலோவ் தெம் டு டூ இட். அதுக்குள்ள லோலோன்னு யார் நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்களோ, யார் அதுக்கு ஃபைட் பண்ணாங்களோ, நீங்களே லோலோன்னு கத்தினா எதங்க இது? இப்ப கொள்கை யார் மாறுறாங்க? புரியுதுங்களா? சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பாஸ் தி ஆர்டர். சுப்ரீம் கோர்ட்டை விட உங்களுக்கு ஒரு வாய்ஸ் அதிகமா இந்த நாட்டுல இல்லைங்களா? கண்டிச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு. அப்புறம் எப்படிங்க? யூ ஹேவ் டு ஆனர் ரெஸ்பெக்ட் தி கோர்ட்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இல்ல சரி, அப்ப சினிமாக்கு வருவோம். வாங்க. நீங்க வந்து முத்து படத்துல வந்து ஒரு பேட்டியில வந்து மீனாக்கு பதிலாக ஆக்சுவலாக என்னதான் கன்சிடர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தள்ளி போயிடுச்சு. அதை பத்தி சொல்லுங்களேன். அப்போ அது சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். நான் பண்ணணும்னு யோசிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரொபோசல் வந்ததா? ரொம்ப கேஷுவலா. இட் வாஸ் நாட் சம்திங், அதாவது அப்படியே அதுதான் வேத வாக்குன்னு இல்லை, கேஷுவலா வந்தது அந்த ப்ரொபோசல். பட் எங்க வீட்டுல ஒத்துக்கல. ஸோ மை கிராண்ட் மதர் செட் நோ. அவங்களுக்கு சினிமாவில் இருக்கிறது பாட்டி நோன்ட்டாங்க, அவ்வளவுதான். இதுதாங்க. நீங்க என்னங்க இது? நீங்க அமித்ஷா தமிழ்ச்சை மாதிரியே பேசுறீங்க. அப்பா சினிமால இருக்க பாட்டி ஏன் நோ சொன்னாங்கன்னா அது எங்க குடும்ப பிரச்சனைங்க. எங்க குடும்பத்துல யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். அதுக்கு யார் கட்டுப்படுறோங்கிறது எங்க சாய்ஸ் தானே, அவ்வளவுதானே. அவங்க சொன்னாங்க, அதுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன். அது மாதிரி வேற சான்சஸ்லாம் வந்தது உங்களுக்கு சினிமால? இல்ல, அந்த டைம்ல முத்து வந்தது, ஹேராம் வந்தது, ரெண்டுமே பாட்டி ஒத்துக்கல. ஸோ ஐ டென்ட் டூ இட் தென். இப்போ பிடி சாருங்கிற படத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல். ஐ மிஸ் மை கிராண்ட் மதர் பிகாஸ் அவங்களால அந்த படத்தை இப்போ பார்க்க முடியல. இப்போ வந்திருக்கிற இந்த பிடி சார் படத்துல எனக்கு ஒரு நல்ல ரோல், ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ட் ரோல், அது எனக்கு வந்திருக்கு. அதுவும் கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான். தொடர்ந்து நடிக்க போறீங்களா? கண்டிப்பா. இந்த பீரியட்ல ஒரு ஆசை வருது உங்களுக்கு? எந்த பீரியட்ல? நான் ஏங்க 11 படம் நடிச்சிட்டேங்க தர்மதுரையில இருந்து ஆரம்பிச்சு. நம்ம கான்வர்சேஷன் ஒரு முடிவுக்கு ஒரு நேரம். நன்றி. தேங்க்யூ ஃபார் தட்.